ஹலோ பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வேட்ஃபேங் அரோராவோட ஸ்பின் வந்துச்சு. ஸோ அதை நான் தான் ஸ்பின் பண்ண முடியல. நம்ம சப்ஸ்கிரைபரை விட நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்ல விட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்பின் பண்ணியிருக்கான். நியர்லி 22K யூசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அதோட யூசி பர்ச்சேஸ் ஈவெண்ட் தான் இது. அதில் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் தலைவன். வெறித்தனமாக ஸ்பின் பண்ணுவான் போல் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போன M4 லாஸ்ட்டு வந்த M4 இருந்துச்சு, ஜெம்மு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னு 10 யூசியில் ஆரம்பிக்கிறான் தலைவன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா 2 மினி மெட்டல் கொடுத்துருக்கான் தலைவனுக்கு. வெரி கைஸ். அடுத்த 10 யூசி ஸ்பின் பார்க்கலாம். ஓகே, கூப்பன் யூஸ் பண்ணுறாரு தலைவன். கூப்பன் யூஸ் பண்ணி 20 யூசி யூஸ் பண்ணி போடுறாரு. ஓகே, மறுபடியும் பெயிண்ட் டப்பா. எதுக்கு இந்த பெயிண்ட் டப்பா கொடுக்குறாங்கன்னு தெரில. மறுபடியும் 10 யூசியில் ஓகே நார்மல் மினி ஜம் தான் கொடுத்துருக்கான். நானும் ரொம்ப பெருசு இருந்துச்சேன். ஓகே, மறுபடியும் 10 யூசியில் மினி ஜம். கிட்டத்தட்ட 4 ஸ்பின் பண்ணிட்டான். 4 ஸ்பின்னில் 2 தான் கொடுத்துருக்கான். ஓகே, மறுபடியும் மினி மெட்டீரியல் மினி ஜம், சாரி கைஸ். ஓகே, 6வது ஸ்பின்லேயே கிரனைட் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் கிரனைட், பேரே வெறித்தனமாக இருக்குது. இது 7வது ஸ்பின். ஓ மை காட், வாட்ஸ் திஸ்? 7வது ஸ்பின்லேயே ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க கைஸ். அரோரா செட். ஓ மை காட், அதுவும் 10 யூசி ஸ்பின். ஜஸ்ட் 70 யூசிலேயே உங்களுக்கு அரோரா செட் வேணுமா? தொடர்பு கொள்ளுங்கள். வெரி கைஸ். கிட்டத்தட்ட 54 அன்லிமிட்டட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கான். மாஸ் கைஸ். வெரி நமக்கு தான் லக் இல்லை, ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் 10 யூசி ஸ்பின். மறுபடியும் கிரனைட், பேக் டு பேக் கிரனைட் கொடுத்துருக்கான். ஓகே, அது 2 மினி ஜம்மாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, 10 யூசி ஸ்பின், 0 யூசி 10 ஸ்பின். ஃபஸ்ட்டு 10 ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அப்பாக தான் கொடுத்துருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை, 18 ஸ்பின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10. ஓ மை காட், வாட்ஸ் திஸ் கைஸ்? ஏஎம்ஆர் கொடுத்துட்டாமான்றாங்க நண்பர்களே. ஏஎம்ஆர் கிட்டத்தட்ட 28 ஸ்பின் தான் பண்ணான். 28 ஸ்பின்னில் 22 ஸ்பின்லேயே கிட்டத்தட்ட ஏஎம்ஆரே கொடுத்தான். என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாமே இப்போயே கொடுத்துட்டான். ட்ரெஸ்ஸு ஆசைப்பட்டான், ட்ரெஸ்ஸு கொடுத்தாச்சு. ஏஎம்ஆர் ஆசைப்பட்டான், கொடுத்தாச்சு. வெரி கைஸ். 20 ஸ்பின் பண்ணால் நமக்கு ஒரு மினி மெட்டீரியல் கிடைக்கும். மினி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் 10 ஸ்பின். காமான் கைஸ். ஓகே, இது கேரண்டி நினைக்கிறேன். இட்ஸ் கேரண்டி ஒரு ஜெம் கொடுத்துட்டான். மறுபடியும் நெக்ஸ்ட்டு 10லேயே மாலியும் கொடுத்து கேரண்டி ஜெம்மும் கொடுத்துருக்காங்க. பட் அது கேரண்டி ஜெம் இல்லை. இப்போ கொடுத்த கேரண்டி ஜெம் இல்லை, நார்மலாக ஃபுல் ஜெம் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 7 ஜெம். ஓகே, இது ஆர்னமெண்ட். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 ஸ்பின். நெக்ஸ்ட்டு 10. ஓ மை காட், ஃபுல்லாக மினி ஜெம் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு 10 மினி ஜெம். பேக் டு பேக் மினி ஜெம் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10. ஓ மை காட், நெக்ஸ்ட் மினி ஜெம். நெக்ஸ்ட்டு 10 10 to 10 அடிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் 10ல் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் ஒரு ரோ ஃபுல்லாக பெயிண்டப்போ ஒரு ரோ ஃபுல்லாக ஜெம். ஓகே, இதில் இது கேரண்டியான ஒரு ஃபுல் ஜெம் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு 10லேயும் ஃபுல்லாக மினி ஜெம். மறுபடியும் மினி ஜெம். ஓகே, பரவாயில்ல, இதுவும் கேரண்டி தான். கேரண்டியில் ஓகே, ஒரு மாலியும் கொடுத்துருக்கான், ப்ளஸ் ஒரு ஃபுல் ஜெம் கொடுத்துருக்கான். ஃப்ரேம் கலெக்ட் பண்ணிட்டார் தலைவர். கிட்டத்தட்ட 148 ஸ்பின் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 22Kல கிட்டத்தட்ட 10K கிட்ட முடிக்க போகிறான். நியர்லி 8K முடிச்சாச்சு. ஓகே, ஃபுல்லாக மினி ஜெம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 மொத்தம் 4 மினி மெட்டீரியல். ஓகே, மறுபடியும் 2 மினி மெட்டீரியல். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஃபுல்லாக பெயிண்ட் அப்பா தான். ஃபுல்லாக பெயிண்ட் அப்பாவை அடித்து தெறிக்க விட்ருக்காங்க. ஓகே, மறுபடியும் பெயிண்ட் அப்பா, மறுபடியும் மினி ஜெம். எதாவது பெருசாக எதிர்பார்க்கலாம் பார்த்தா ஒரு ஃபுல் மெட்டீரியல். அதுவும் இதுலேருந்து 150 ஸ்பின் பண்ணால் அதுலேருந்து கலெக்ட் பண்ணால் மறுபடியும் மினி ஜெம். மறுபடியும் 10 ஸ்பின் கைஸ். ஓகே, மறுபடியும் ஒரு ஃபுல் ஜெம். இதுவும் கேரண்டி ஜெம் தான். ஓகே, பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்பின், அருமையான ஒரு ஸ்பின். ஓகே, மறுபடியும் ஒரு சிங்கிள் ஸ்பின். மறுபடியும் ஒரு 10 ஸ்பின். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், பேக் டு பேக். திரும்ப ஏஎம்ஆர் 3 மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆயிருக்கு நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட் 10 ஸ்பின். ஓகே, எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் 10 ஸ்பின். ஓகே, 1 ஃபுல் ஜெம். அது 250 ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஜெம் கிடைக்கும். ஃபுல் ஜெம் கொடுத்துருக்கான். ஓகே, ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 9K யூசி இருக்குது கைஸ். ஓகே,
ஜெம் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டாரு போல தலைவன். ஹெட் கியர் இல்லை, ஹெட் கியர் எடுத்துட்டான். ஓகே நைஸ். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லைடு இது எமௌண்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன். எமௌண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக எமௌண்ட் எடுப்பான். மை கெஸ் இஸ் கெஸ். ஓகே நைஸ் நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறான்னு பார்க்கலாமா? பேக் எடுக்கலாம், கிளைடர் எடுக்கலாம், ரெண்டுமே எடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிட்டத்தட்ட 8 ஃபுல் ஜெம் இருக்குது. ஓகே பேக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளைடர் மட்டும்தான் ரிமைனிங், அதுவும் எடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட கிளிட் செட்டில் உள்ள எல்லாம், அதாவது அரோரா செட்டில் உள்ள எல்லாமே இருக்குது. ஓகே 150 மினி ஜெம் இருக்குது கிட்டத்தட்ட. அது கன்வெர்ட் பண்ணாலே பெரிய ஜெம், அதாவது ஃபுல் ஜெம்மாகவே 3 கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு 8x இல்லை போல் லாஸ்ட் டைம் வந்து இதில், அதுக்கு 8xை பிக்கப் பண்ணிட்டேன் கார்னர் 8க்கு. ஓகே அதுவும் வாங்கியாச்சு கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட் அகெயின் 10 ஸ்பின் கைஸ், பேக் டு பேக் 10 ஸ்பின்ஸ். ஓகே நெக்ஸ்ட் 10 ஸ்பின் ஒன்றும் கொடுக்கல. ஓகே ஃபுல் ஜெம் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை, ஹெட் கியர் வாங்காமல் இருந்திருக்கலாம், அது அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃபுல் ஜெம்மாகவே. நியர்லி 7000 UC ரிமைனிங் இருக்குது. நைஸ்.